விருதுநகரில் வீட்டில் தனிமையாக இருந்த மூதாட்டி பேனாவால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல் உதவி ஆய்வாளரின் மகனான பொறியியல் பட்டதாரி இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சைக்கோ கொலையாளியாக மாறிய காவலரின் மகன் மூதாட்டியை கொலை செய்தது ஏன்? சாலையில் உள்ள வீட்டில் கடந்த 11ஆம் தேதி தனியாக இருந்த 71 வயது மூதாட்டி கண், கழுத்து, கன்னம் உள்ளிட்ட 14 இடங்களில் பேனாவால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். பார்ப்பதற்கே அரக்கத்தனமாக அரங்கேறிய படுகொலையை சைக்கோ கொலையாளிதான் செய்திருப்பான் என்ற முடிவுக்கு போலீசார் வந்திருந்தனர். எஸ்பி அப்துல்லா ஃபெரோஸ்கான் தலைமையிலான போலீசார் மூதாட்டியின் முகத்தில் குத்தியிருந்த 14 பேனாக்களில் இருந்து கைரேகை பதிவுகளை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் மூதாட்டியை கொலை செய்தது அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த ஜீவராஜன் என்பது உறுதியானது. இருபத்து 4 வயதான ஜீவராஜன் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த காவலர் ஒருவரின் மகனாவார். இதனையடுத்து தனிப்படை போலீசார் ஜீவராஜனை வீட்டில் வைத்து சுற்றி வளைத்து கைது செய்தனர். காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் திருமணமாகாத நிலையில் வேலைக்கு செல்லாமல் அதீத மதுபோதைக்கு அடிமையானதும் பெண்களிடம் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வைத்திருந்தது தெரிய வந்தது. கொலை நடந்த அன்று மதுபோதையில் ஒரு இளம் பெண்ணிடம் உல்லாசமாக இருந்தவர் அப்பகுதி வழியாக வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது தனிமையாக இருந்த மூதாட்டியை பாலியல் துன்புறுத்தல் செய்தபோது மூதாட்டி கத்தியதால் பேனாக்களால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து ஜீவராஜனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காவல்துறை அதிகாரியின் மகன் ஒருவர் மதுபோதைக்கு அடிமையாகி சைக்கோ கொலையாளியாக மாறிய சம்பவம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.